திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி தேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் சில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அம்பலப்புத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த காப்பியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையலாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு நாம் இன்றைய நிகழ்வுக்குள்ளே செல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருத்தொண்ட தொகையுடைய 4வது பாடல் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்குகின்ற பாடலிலே திருநாவுக்கரசர், அதற்கு அடுத்ததாக பெருநம்பி குளச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் என்ற குளச்சிறை நாயனாருடைய வரலாறு, இது இரண்டையும் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்றைக்கு இந்த பாட்டிலே மூன்றாவதாக சொல்லப்படுகின்ற பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்ற வரலாற்றிலே இதில் 2 அடியார்களை ஒன்றாக சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமிழலை குறும்பர் என்ற ஒரு அடியாரும் பேயார் என்ற ஒரு அடியாரும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமிழலை குறும்பர் என்பது ஒரு அடியார், பேயார் என்பது காரைக்கால் அம்மையாரை பேயார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி திருத்தொண்ட தொகையில 2 அடியார்களை சேர்த்து சொல்வதும் ஒரு வழக்கமாக இருக்கிறது. தனித்தனியாக ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு அடி பாடியவர் சில பேரை சேர்த்து சொல்லுகிறார். இதற்கு முன்பதாக 3வது பாடலிலே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று 2 அடியாரையும் சேர்த்து சொன்னார். இதற்கடுத்து 5வது பாடலில் வருகின்ற பொழுது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று 2 பேரை சேர்த்து சொல்லுவார். அதற்கு பிறகு 8வது பாடலிலே கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று சொல்லுவார். 9வது பாடலிலே மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைக்கும் அடியேன் என்று சொல்லுவார். அதே போல 11வது பாடலில் வரும்போது வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று 2 அடியார்களை சேர்த்து சொல்கின்ற ஒரு வழக்கு இருக்கிறது. இப்படி 2 பேரையும் சேர்த்து சொன்னாலும் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை பாடப்பட்டாலும் பெருமிழலை குறும்பர்க்கும் அடியேன் பேயார்க்கும் அடியேன் என்று நாம் அதை 2 அடியாராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு மரபு. அப்போதான் அவர்களுடைய வரலாறு நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் புரியும். அந்த வகையிலே பெருமிழலை குறும்பர்க்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகை நமக்கு காட்டுகிறது. அவருடைய வரலாற்றை, அவர் எந்த வகையிலே பெருமானுக்கு தொண்டு செய்தார், எந்த வகையிலே அவர் நாயன்மாராக ஆகும் பேறு பெற்றார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த பெருமிழலை என்று சொல்லுகின்ற பொழுது திருத்தொண்ட தொகையிலே பெருமிழலை குறும்பர்க்கு அடியேன் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து பெருமிழலை என்பது ஒரு ஊர் என்றும் குறும்பர் என்பது அவருடைய பெயர் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. இந்த பெருமிழலை என்பது அவர் வசித்த ஊர், அவருடைய குலம், அவருடைய சமூகம் குறும்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர். சேக்கிழார் வேளாளர்னு சொல்வது போல இந்த பெருமிழலை குறும்பர் என்பவர் குறும்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர். நம்முடைய தவக்குறைவு பல அடியார்களுடைய இயற்பெயர் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி இவருடைய இயற்பெயரும் என்ன என்று அறியவில்லை. சேக்கிழார் பெருமானும் அதை குறிப்பிடவில்லை. பெருமிழலை குறும்பர் என்று மட்டுமே சொல்லப்படுகிறது. குறும்பர் என்று சொல்வது ஒரு சமூகத்தின் பெயரை. வேறு சிலர் அவர் அந்த மிழலை நாட்டுக்கு மன்னராக இருந்தவர். ஆகவே குறும்பர் என்பது குறுநில மன்னர்
என்று அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை. இவருடைய குரு பூஜை என்பது ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே வருகிறது. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே சுந்தரர் பெருமான் முக்தி அடைந்தார். குரு பூஜை அதற்கு முதல் சுவாதிக்கு முன்னால் சித்திரை நட்சத்திரத்திலே ஆடி சித்திரையிலே இவர் முக்தி பெற்றார். சுந்தரருக்கு முதல் முக்தி பெற்றவர் இவர். இவருடைய காலம் சுந்தரருடைய காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்தவர். சுமார் 840 865 வரை சுந்தரருடைய காலம். அந்த காலத்திலே அவர் வசித்த போதே இவரும் வசித்தார் என்பது தெரிகிறது. இந்த பெருமிழலை என்பது எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில், புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி என்று ஊருக்கு செல்லுகின்ற பாதையிலே பேரையூர் என்ற ஒரு தலம் இருக்கிறது. அந்த பேரையூர் தலத்தினுடைய அருகாமையிலே இந்த பெருமிழலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிழலை என்பது அந்த நாட்டினுடைய பெயர். பெருமிழலை என்பது அந்த நாட்டுக்கு தலைநகராக இருந்த ஊரின் பெயர் பெருமிழலை என்பது. இப்பொழுது அந்த நாடு, அந்த ஊர் இருக்கிறதா என்று நம்ம சென்று பார்க்கலாம் என்று சென்ற மாதம் அடியேன் நேரே சென்று பார்த்து வந்தேன். ஆனால் இப்போ அந்த பகுதியில் அப்படி ஒன்றும் ஒரு நாடுகளாகவோ ஒரு நகரங்களாகவோ இல்லை. அவருடைய சமாதி என்று இருக்கக்கூடிய ஒரு இடம் பெருமிழலை என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய சமாதி ஒன்று இருக்கிறது. அது ஒரு மலைப்பகுதியாக, மலைகள் நிறைந்த, இப்போது இந்த யூக்கலிப்டஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த ஆரஸ்பதி மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியாகத்தான் இருக்கிறது. பக்கத்தில் நச்சாந்துப்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த பக்கம் பேரையூர் என்ற ஊர் இருக்கிறது. இப்படி அருகாமை இருக்கிறத ஒழிய பெரும் மிழலை நாடு, மிழலை என்று சொல்லக்கூடிய பகுதி ஒரு நகரமாக தெரியவில்லை. இல்லை, நமக்கு அது அறிந்து கொள்ள இயலவில்லையான்னு தெரியலை, அது வேற எங்கும் இருக்கிறதான்னு. அங்கே அவர் தவம் செய்து யோகத்தில் இருந்து இறைவனை அடைந்தவர். அந்த வகையில் அவருக்கு யோகம் செய்ததாக சொல்லக்கூடிய அந்த மலைப்பாறையும் அதில் ஒரு சமாதி கோயிலும் இருக்கிறது. உள்ளே ஒரு சிவலிங்கம் நந்தியுடன் இருக்கிறது. ஒரு புறத்திலே சுந்தரர் பெருமான் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் சென்றிருந்த போது கதவு பூட்டியிருந்தது. ஆலயத்தை உள்ள திறந்து பார்ப்பதற்கான வசதிகள் இல்லைன்னு. ஓரளவு கம்பி வழியாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கத்திலே சுந்தரர் நிற்பது ஒன்றும், சிவலிங்கம் நடுவாகவும் சிவலிங்கமும் நந்தியும் நடுவாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் நம்பி ஆரூரருடைய சிலையும் அவருக்கு எதிர்ப்புறமாக கைகூப்பியவாறு பெருமிழலை குறும்பர் சிற்பமாக இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். அருகே சென்று பார்க்க இயலாததுனால அது என்ன சிற்பங்கள்னு தெரியல. இதுதான் அந்த சமாதிக்குள்ளே இருக்கிறது. அருகிலே அந்த மலை பாறையிலே குடைந்து செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் உள்ளே சிவாலயம் ஒன்று இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் பூட்டி இருந்ததுனால அதை தரிசிக்க இயலவில்லை. அதுக்கு என்ன, வாரத்தில் ஒரு நாள் தான் வழிபாடு செய்து விட்டு போகிறார்கள். மற்ற நாட்களில் மக்கள் யாரும் வருவதில்லை. ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருக்கிறதுனால அதிகமாக மக்கள் வருவதில்லை. அவருடைய குருபூசை நாளிலும் சிவராத்திரி நாளிலும் மட்டும்தான் மக்கள் அங்கு வருவார்கள் என்று தெரிவித்தார்கள். அதனால உள்ளே சென்று நமக்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெருமானுடைய அருள் இருந்தால் மற்றொரு முறை சென்று பார்த்து வரலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே அந்த பெருமிழலை என்பது அவருடைய அந்த மிழலை நாட்டு தலைநகரத்தினுடைய பெயராக இருக்கலாம். குறும்பர் என்பதனாலே இவர் அந்த பகுதிக்கு ஒரு சிற்றரசராக, குறுநில மன்னராக அவர் இருந்திருக்கலாம் என்பது நம்மால் அறியப்படுகிறது. இதை பெருமிழலை குறும்பர்க்கு அடியேன் என்று முதல் நூலாகிய தொகை நூலாகிய திருத்தொண்ட தொகை சொல்லுவதிலே அவருடைய ஊர் பெயர் பெருமிழலை என்பதும் அவருடைய பெயர் குறும்பர் என்பதும், குறும்பர் என்பது இனத்தினுடைய பெயர், அவருடைய இயற்பெயர் தெரியவில்லை என்பது மட்டும் சொல்லப்பட்டது.
இதை கொண்டு பின்னாளிலே திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பி 4 வரிகளிலே இந்த வரலாற்றை விரிக்கின்றார். சிறை நன் புனல் திரு நாவலூராடி செழுங்கைலைக்கு இறை நன் கழல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறை நன் முடியன் அடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை நன்மலர்த்தார் மிழலை குறும்பன் எனும் நம்பியே என்று திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி பதிவு செய்கிறார். சிறை நன்புணல் திரு நாவலூராளி செழுங்கைலைக்கு இறை நன்கழலை நாளை எய்தும் இவன் அருள் போற்றவென்றே பிறை நன் முடியன் அடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை நன்மலர்த்தார் மிழலை குறும்பன் எனும் நம்பியே. கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் நிரலாக இருக்கு. ஆனால் செய்தி என்ன சொல்லும்போது அவருடைய நாடு ஊருடைய பெயர் சொல்லுகிறார், சமூகத்தினுடைய பெயர் சொல்லுகிறார். அவர் செய்த சிறப்பு என்ன என்பது இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியிலே அவர் சொல்லுகிறார். சிறை நன் புனல் திரு நாவலூராளி என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வழங்கப்படுகின்ற பெயர். நாவலூர் என்பது திருநாவலூர் அவர் பிறந்த இடம். ஆகவே அவனாலே அவருக்கு நாவலூராளி என்பது பெயர். அப்பர் பெருமானுக்கு உழவார படையாளி என்பது ஒரு பெயர். அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நாவலூராளி என்பது ஒரு பெயர். சிறை நன் புனல் திரு நாவலூராளி செழுங்கையிலை இறை நன்கழலை நாளை எய்தும். இவருடைய வரலாறு என்னன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில் சொல்லப்படுவது என்னன்னா, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூரிலே பிறந்தவன். செழுங்கையிலை இறை சிவபெருமானுடைய திருவடிகளை அவன் கைலை மலையிலே இருப்பவன். அவனுடைய நன்கழலினை நாளை எய்தும். நாளைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பூவுலகை விட்டு மண்ணுலகை விட்டு கைலைக்கு சிவபெருமானுடைய திருவடிகளை சென்று அடையப் போகிறான் என்பதை நாளை எய்தும், நாளைக்கு அவர் போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு இவன் அருள் போற்றவென்றே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போற்றுவதற்கு பாராட்டுவதற்கு கைலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று பிறை நன்முடையன் தலையிலே பிறையை சூடியிருக்கக்கூடிய பெருமானாகிய சிவபெருமானுடைய அடி அடைவேன் என்று அவனுடைய திருவடியை நான் போய் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளைக்கு கைலாயத்திற்கு வரப்போறாரு. நான் இன்றைக்கே அங்கு போய் அவரை வரவேற்பேன் என்று முடி அடைவேன் என்று உடல் பிரிந்தான். இந்த உடலை பூமியிலே விட்டு தன் உயிரை எடுத்துக்கொண்டு கைலைக்கு சென்றவன் நரை நன்மலர்த்தார் மிழலை குறும்பன் எனும் நம்பின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆடவர்களில் சிறந்தவனுக்கு நம்பி என்பதும் பெயர், பெண்களிலே சிறந்தவருக்கு நங்கை என்பது பெயர். அவருடைய உயர்வு பற்றி அவரை நம்பி என்று பெரிய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே சொல்லப்படுகிறது. நரை நன்மலர்த்தார் மிழலை குறும்பன் எனும் நம்பியே. இந்த குறிப்பு என்னன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளைக்கு கைலை மலைக்கு செல்லப் போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அவரை முன்னாராக சென்று அவரை வரவேற்ப அவருக்கு தொண்டு செய்ய நானும் கைலைக்கு செல்வேன் என்று முதல் நாளே சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர் குறும்பன் என்று சொல்லக்கூடிய மிழலை குறும்பர் என்பவர் என்ற செய்தியை மட்டும் இந்த வகை நூலிலே சொல்லப்படுகிறது. இதில் நன்கழல் என்று சொல்லுகிறார், செழுங்கையிலை நன்கழல் என்று சொல்லுகிறார். இந்த நன்கழல் என்று சொன்னால் கால் என்பது பொருள். கழல் என்ற வார்த்தைக்கே கால் என்பது பொருள். அது காலிலே அணியப்படுவதனாலே அந்த அணிகலனுக்கு கழல் என்பது பெயர். இது மணிவடத்துக்கு கழல் என்று பெயர். இது இடுகுறி காரண பெயர் என்று சொல்கிறார்கள். நன்கழல் என்று சொன்னால் அந்த சிவபெருமானுடைய இறைவனுடைய திருவடிகளிலே ஈடுபட்ட உயிர்களுக்கு என்ன சிறப்புன்னா, அந்த உயிர்கள் மீண்டும் பிறப்பதில்லை.
அப்படி ஒரு உயர்வை அந்த உயிர்களுக்கு கொடுப்பதனாலே சிவபெருமானுடைய திருவடிக்கு நன்கழல் என்பது பெயர். கழல் என்று சொல்லுவது நாம் பொதுவாக ஆண்கள் அணிகின்ற அணிகலனுக்கு கழல் என்பது பெயர். பெண்கள் அணிகின்ற அந்த கழல் போன்ற அமைப்பிற்கு சிலம்பு என்பது பெயர். நன்கழல் என்பது ஆண்கள் அணியக்கூடியது. அதனால தான் இந்த காப்பியம் தொடங்குகின்ற பொழுது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று முடிப்பார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பாடுறது பெருமானை பற்றி, ஆனால் சொல்லுகின்றது மலர் சிலம்படி என்று சொல்லுகிறார். சிலம்பு பெண் அணிவது. அப்போ முதலிலே வாழ்த்துவது சிலம்பு அணிந்த இடதுகால் பெண்பாகமாகிய இடதுகாலை தூக்கி தான் நடராஜ பெருமான் நடனம் ஆடுகிறார். அருள் செய்வது தத்துவ நோக்கில் சொல்கின்ற போது சித்தாந்தத்தில் எடுத்த பொற்பாதம், அந்த சிலம்பணிந்த பொற்பாதம் தான் முக்தி தருவது என்று சொல்லுவார்கள். ஆகவே அம்மை தான் முக்தி தரக்கூடியவள் என்பதனாலும் முக்திக்கு வித்தாகி அடியார்களுக்கு அன்பர்களுக்கு சிவபெருமானிடத்தில் ஆற்றுவிப்பவள் அம்பிகை தான். தாய் சொல்ல தாய் காட்ட அல்லது தாய் சொல்ல தந்தை அளிப்பான், உலக வழக்கு. அதுபோலவே சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையின் அருள் பெற்றாதான் அத்தனுடைய அருள் கூடும். அதுதான் இடது காலை முதலிலே அருள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாடலில் வரும்போது மலர் சிலம்பு என்று முதலிலே அந்த அருளை போற்றி வணங்குவோம் என்று சொல்லுகிறார். பின்னாடி வருகின்ற போது அந்த இடது காலை மட்டும் சொன்னால் வலது கால்னு சொல்லணுங்கிறதுனால கற்பனை கடந்த ஓதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்யும் பூங்கழல்கள் போற்றி என்று சொல்லுவார். கழல் என்பது ஆண்கள் அணியக்கூடியது, அது வலது பாதம். பெண்கள் அணியக்கூடியது சிலம்பு, இடது பாதம். இப்போ பெரிய புராணத்தில் முதலிலே அம்மையின் அருள் வேண்டி முதல் பாடல் அவருடைய அருள் தலை நிற்க, அந்த சிவசக்தியினுடைய அருள் நிற்க சத்தினிபாதம் கைகூட பெருமானுடைய திருவடிகளாகிய கழலிலே சென்று அடையலாம் என்பது ஒரு குறிப்பாக காட்டப்படுகிறது. அதனால தான் அடியேன் நான் பாடுகின்ற பொழுது இந்த 2 பாடல்களையும் சேர்த்து தான் பாடுவேன். தனியாக ஒரு பாடல் மட்டும் நான் பாடுறதில்லை, 2 பாடல்களையும் சேர்த்து பாடுவேன். அம்மையும் அப்பனுமாகிய கழலும் சிலம்பும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான். அதுதான் அந்த நடராச தத்துவத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி. இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். நன்கழல் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த திருவடியிலே ஈடுபட்ட உயிர்களுக்கு இனி மீண்டும் பிறவி இல்லை, பிறவியில்லா பெரும் பேற்றை அளிக்கக்கூடியது கழல் அணிந்த சிவபெருமானுடைய திருவடிகள். அந்த நன்கழலை நாளை எய்தும் இவன் அருள் என்று இங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது பிறை நன் முடியுடைய பிறை நன் முடி அடி அடைவேன் என்று, அவனுடைய அந்த திருவடியை நானும் அடைவேன் என்று உடல் பிரிந்தானாம். உடல் பிரிந்தது எவ்வாறு அப்படிங்கும்போது இவருக்குள்ள ஒரு தனி சிறப்பு என்பது மற்ற மானிடர்களைப் போலே சாதாரணமாக இறந்து அவர் தானனை முன் செய்தான் பதியத்தில் ஊன் உயிர் வேறு செய்தான் என்று ஊனை வேறாகவும் உயிரை வேறாகவும் பிரித்த மாதிரி இவர் பிரித்தார். ஆனால் பிரித்தது எப்படின்னா தன் முயற்சியினாலே இறைவனுடைய அருள் துணை நிற்க யோக நிட்டையினாலே கபால மூலம் வழியாக தன் உயிரை மேலே செலுத்தி உடலை கீழே கிடத்தினார். அதான் இந்த உடல் பிரிந்தான்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்வதற்கு காரணம், மற்றைய மானுடர்கள் போல சாதாரணமாக இவருடைய உயிர் பிரியலை. இவர் முயற்சியினாலே யோக நிட்டையிலே இருந்து தன்னுடைய கபால மூலத்தை திறந்து கொண்டு உயிரை சிவனடியிலே சேர்த்தார், உடலை கீழே விட்டார். அதனால தான் அடைவேன் என்று உடல் பிரிந்தான் என்று திருத்தொண்டர் திருவந்தாதியிலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த நூலிலே இந்த பாட்டிலே ஊரும்
மரபும் குருவருள் பெற்று அவர் சிவனடியை சேர்ந்த வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். மூலம் நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே ஊரும் பெயரும் மட்டும் சொல்லப்பட்டது. இங்கே ஊரும் பெயரும் அவர் செய்த தொண்டும் அவர் அடைந்த பேரும் சொல்லப்பட்டது. இது இரண்டையும் அடிப்படையாக கொண்டு விரிநூலாகிய பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் இந்த வரலாற்றை நமக்கு 11 பாடல்களிலே சொல்லுகிறார். ஏற்கனவே நாம் பார்த்த குலச்சிறை நாயனார் வரலாறும் 11 பாடல்கள், பெருமிழலை குறும்பர் நாயனார் வரலாறும் 11 பாடல்களிலேயே அவர் முடித்து விடுகிறார். அந்த வகையிலே முதலாவது பாடலாக சூதம் நெருங்கும் குலைத்தங்கு பலவு பூகம் சூழ் புடைத்தாய் வீதி தோறும் நீற்றின் ஒளி விரிய மேவு விலங்கு பதி நீதி வழுவா நெறியினராய் நிலவும் குடியான் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிழலை நாட்டு பெருமிழலை என்று முதலாவது பாடலிலேயே அவர் நாடு என்ன என்பதையும் நகரம் என்ன என்பதையும் அந்த நகரத்தினுடைய சிறப்பு நாட்டினுடைய சிறப்பு என்ன என்பதையும் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். மிழலை நாட்டு பெருமிழலை. மிழலை என்பது நாட்டினுடைய பெயர். பெருமிழலை என்பது அந்த நாட்டினுடைய தலைநகராக இருங்க அல்லது இவர் ஆட்சி செய்த இவர் வசித்த ஊரினுடைய பெயர் பெருமிழலை என்பது. இந்த மிழலை என்பது பெயரில் பல ஊர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த மிழலை நாட்டு மிழலை என்கிறார். மிழலை என்பது சிறப்பாக பெரும் சிறப்புடையது என்ற பொருளிலே பெருமிழலை என்று சொல்லப்படும். சுந்தரர் தேவாரத்தில் திருநாட்டு தொகை என்ற பதிகத்தில் சொல்கின்ற பொழுது இதை குறிப்பிடுகிறார். இந்த மிழலை குறிப்பிடுகின்ற பொழுது மிழலை நாட்டு மிழலை, வெண்ணி நாட்டு மிழலை என்று 2 மிழலையை சுந்தரர் குறிப்பிட்டிருக்கிறார். மிழலை நாட்டு மிழலை என்பது நாம் பார்க்கின்ற இந்த அடியார் வசித்த ஊர் என்பது தெரிகிறது. அதுபோல வெண்ணி நாட்டு மிழலை என்று சொல்கிறார். இந்த வெண்ணி என்பது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பழைய காலத்தில் நம்ம கல்வெட்டுகள் எல்லாம் பார்க்கலாம். இன்ன நாடு வளநாடு, இன்ன கோட்டம், இன்ன கூற்றம் என்று ஒரு ஊரை சொல்லுகின்ற பொழுது இன்ன வளநாட்டு, இன்ன கோற்றத்து, இன்ன கூற்றத்து, இந்த பெயரை உடைய ஊர் என்றுதான் கல்வெட்டுகளிலே மன்னர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வெண்ணி நாட்டு மிழலை என்றும் இதை மிழலை நாட்டு மிழலை என்றும் சொல்லப்படுகிறது. இது தவிர நமக்கு நல்லா தெரியும் திருவீழி மிழலை அப்படின்னு ஒரு ஊர் தேவாரத்தில் சிறப்பு பெற்ற ஊர் திருவீழி மிழலை. இப்படி இந்த மிழலை என்ற பெயரிலே பல ஊர்கள் இருந்திருக்கிறது. இது தொன்மையானது என்று தெரிகிறது. சூத நெருங்கு குலைத்தங்கு பலவ பூகம் சூழ் புடைத்தாய் என்று நல்ல நெருங்கிய குலைகளை கொண்ட தென்னை மரங்கள், பலவு பூகம் பலாமரங்கள், பாக்கு மரங்கள் இவையெல்லாம் சூழ் புடைத்தாய் அந்த பெருமிழலை நகரத்தினுடைய பகுதிகளிலே அதை சுற்றி அமைந்திருக்கிறதாம். தென்னை தோப்புகள், பலாமர தோப்புகள், பாக்குமர தோப்புகள் இவையெல்லாம் சூழ்ந்து வளமான ஒரு பகுதியாக அந்த மிழலை நாடு, அந்த பெருமிழலை இருந்திருக்கிறது. அந்த நகரம் எப்படி இருந்ததுங்கிற போது வீதி தோறும் நீற்றின் ஒளி விரிய மேவு விலங்கு பதி என்று சொல்கிறார். அந்த பெருமிழலை நகரத்தினுடைய தெருக்கள் எல்லாவற்றிலும் நீற்றின் ஒளி விரியவன் அப்படியே வெளியேன்னு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு அந்த தெருக்கள்லாம். காரணம் என்னன்னா திருநீற்றின் ஒளி விரிய. அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் திருநீரை நிறைய பூசி, உடல் முழுவதும் பூசி, நெற்றி நிறைய பூசி அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தெருவே ஒரே நீற்றொளியால் நிரம்பி இருக்கிறதாம். இன்னொரு செய்தியை நம்ம சொல்லலாம். பழைய காலத்தில் வீடுகள் முழுவதும் நன்கு வெள்ளை என்ற சுண்ணாம்பு தான் அடிப்பார்கள். இப்போது கொஞ்சம் கால மாற்றங்களில் எல்லாம் டிசைனாக நிறைய கலராக அடிக்கிறாங்க. பழைய காலத்தில் வெள்ளை தான் அடிப்பாங்க. ஆகவே வெளிப்புறத்தில் பார்க்கும்போது எல்லா விடம் வெள்ளை வெள்ளைன்னு சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு வெளிப்புறம் வெள்ளையாகத்தான் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். வீதி தோறும் நீற்றின் ஒளி, அது திருநீற்றை போல வெண்மை நிறைந்த அந்த வீடுகள் என்று விரிய மேவு விலங்குபதி. சரி, வீடுகள் மட்டும் அப்படி வெள்ளையா இருக்கா அப்படின்னு சொன்னா நீதி வழுவா நெறி அங்க வசிக்கின்ற மக்கள் எப்படி இருக்காங்கன்னாக்கா அந்த
பூசும் நீரு போல் உள்ளமும் புனிதர்கள் என்று எப்படி திருநீர் வெண்மையாக இருக்கிறதோ அப்படி அவர்களுடைய மனமும் வெண்மையாக, சிந்தனைகள் தூய்மையாக, உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் நீதி வழுவா நெறியினர். இந்த வேதங்களிலே விதிக்கப்பட்ட, பழைய நூல்களிலே விதிக்கப்பட்ட விளக்கணியவற்றை விளக்க வேண்டும், செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்று அறநூல்களிலே சொல்லப்பட்டவற்றை முறையாக கடைபிடிக்கக்கூடிய நிலவும் குடி அந்த மக்கள் எல்லோரும் அப்படி தர்மத்தின் வழியாக செய்ய வேண்டியவை முறையாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் வாழக்கூடியவர்கள் அந்த நகரத்திலே வசிக்கிறார்கள். நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மை அது. தொன்மைன்னு சொன்னால் மிக பழமையானது, மிக நீண்ட காலமாக பெருமையுடனும் சிறப்புடனும் மற்றவர்கள் போற்றி பாராட்டுகின்ற சிறப்புடையதாக இருக்கக்கூடியதுக்கு தொன்மை என்பது சொல்லப்படும். அப்படி அந்த பெருமிழலை என்ற ஊர் வீதிகள் தோறும் வெள்ளை அடிக்கப்பட்ட, வீதிகள் தோறும் நெற்றியிலே நீர் பூசி நிறைந்திருக்கக்கூடியவர்களாலே நீற்றின் ஒளி நிரம்பியதாகவும், அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் நீதியிலே வழுவாதவர்களாகவும் தர்ம நெறியிலே வாழ்பவராகவும் இருக்கக்கூடியது அந்த நகரம். தொன்மையானது, மிகவும் பழமையானது என்று மிழலை நாட்டு பெருமிழலை என்ற அந்த நகரத்தை நமக்கு அவர் அறிமுகம் செய்கிறார். அதில் அடுத்ததாக அப்படி அந்த மிழலை நாட்டிலே அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் மிழலை குறும்பனார். அந்த ஊருக்கு யார் அரசர், அந்த ஊரை ஆட்சி செய்பவர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது குறும்பர் என்று பதிவு செய்கிறார். அன்ன தொன்மை திருப்பதிக்கண், அப்படிப்பட்ட தொன்மையான பழமையான பெருமை மிக்க ஊருக்கு அதிபர்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல ஒரு சிற்றரசர் அல்லது அந்த ஊரின் தலைவர். இப்போ இளையான்குடி மாறநாயனார் வரலாற்றிலே இளையான்குடி என்ற அந்த பகுதிக்கு அரசராக இருந்தவர் மாறன் என்பவர். அப்படித்தான் சேக்கிழார் பதிவு செய்கிறார். மாறன் என்பது அவருடைய பெயர். அதனாலே அவர் இளையான்குடி மாறநாயனார் என்று நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இங்கே பெருமிழலைக்கு அதிபராக இருந்தவர் மிழலை குறும்பனார். அவர் சென்னி மதியம் வைத்தவர் தம் அடியாருக்கான செய்வனிகள் இன்ன வண்ணம் என்றவர் தாம் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். சில சிறப்பான செய்திகளை அவரை பற்றி இங்கே சேக்கிழார் அறிமுகம் செய்கிறார். அது கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கணும். இதுதான் அந்த காலத்தினுடைய உயர்வு என்ன, சிறப்பு என்னன்னு சொல்லுகின்ற பொழுது, இவருடைய தனிப்பட்ட சிறப்பை சொல்லுகின்ற பொழுது, சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கான செய்வனிகள். செய்வனிகள் அப்படிங்கிறது என்னன்னா, அடியார்கள் விரும்புவன, அவர்களுக்கு என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அவைகளை எல்லாம் செய்வது, அது செய்பணிகள். அது எப்படின்னா, இன்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னம், அந்த அடியார்கள் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க மனசுல நினைக்கும் போதே அதை கொடுப்பாராம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அமர்நீதி நாயனார் வரலாற்றிலையும் இந்த செய்தியை படிச்சிருக்கோம். அடியார்கள், வருகின்ற அடியார்களுக்கு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு குறிப்பறிந்தே கொடுத்துக்கக்கூடியவர் அமர்நீதி நாயனார் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் அதுதான் சொல்லுகிறார். சென்னி மதியம் வைத்தவர் தம் அடியாருக்கான செய்வனிகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், அதை இன்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னம், அவங்க சொல்லுவதற்கு முன்னாடியே அந்த பணிகளை இவர் செய்வாராம். அவர்களுக்கு எப்படி செய்வார்? எதிரேற்று, அவங்கள போய் எதிர்கொண்டு வரவேற்று, அவங்க வாங்க வாங்க வாங்கன்னு அவங்கள இன்முகம் சொல்லி, நல் வார்த்தை சொல்லி, முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அப்படி அடியார்களிடத்திலே எப்படி அவர் முன்னே சென்று வரவேற்று முகமன் சொல்லி அவர்களுக்கு செய்தார் என்பதை அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்று இந்த அளவிலே நாம் இன்றைக்கு அவருடைய வரலாற்றை நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.